ஹாய் வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு 2000லேருந்து 2300 ரேஞ்சில் இருக்க ப்ளவுஸ் டிசைன் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்றைக்கி ஸ்லீவ் போர்ஷன் தாங்க எடுத்திருக்கோம். ஸ்லீவ் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரேமில் போட்டுக்கோங்க. ஃப்ரேமில் போட்டுட்டு ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா செயின் ஸ்டிச் தாங்க போடணும். செயின் ஸ்டிச் வந்து எதை கணக்கு பண்ணி போடணும் அப்படின்னா, நீங்கள் டிசைன்ஸ் வந்து ஹெவியாக இருக்குது, ஒரு 3K 4 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா ஒரு 4 லைன்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அபவ் 4 லைன்ஸு எவ்வளோ திக்னஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி லைன்ஸை போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு ஒரு 2K ரேஞ்சில் அப்படின்றதுனால நான் வந்து 3 லைன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேங்க. 3 லைன்ஸ் வந்து ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜரி த்ரெட் வந்து என்ன பிராண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா A1 ஜரி த்ரெட் எடுத்திருக்கேங்க. இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க நீடில் பார்த்திங்கன்னா துலிப் நீடில் 14 நம்பர் எடுத்திருக்கேங்க. இப்போ சில்வர் ஒர்க்லாம் பண்ணும்போது நம்ம நார்மலாக சில்வரில் நல்லா டார்க்கான இருக்க கோல்டு கலர்ஸ் யூஸ் பண்ணாமல் டல்லாக இருக்க சில்வர் பீட்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா லைஃப் வருங்க. அதே மாதிரி சுகர் பீட்ஸில் இருக்க சில்வர் வாங்கிடாதீங்க. நம்ம எப்படி கோல்டில் வந்து சுகர் பீட்ஸ் வாங்குவோம் அந்த மாதிரி சில்வரில் வந்து சுகர் பீட்ஸ் வந்து வாங்காதீங்க. நீங்கள் போடும்போது ஒரு கலரில் இருக்கும். நீங்கள் டிசைன்ஸை போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே காலையில் பார்த்தீங்க அப்படின்னாலே ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலர் ஆகிடும். உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிகினர்ஸாக இருந்தால் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. சுகர் பீட்ஸ் வந்து சில்வர் கலரில் வாங்கிடாதீங்க. கலர் அப்படியே ஃபேட் ஆகிடும். நீங்கள் போட்டு நெக்ஸ்ட்டு டேவே ஃபேட் ஆகிரும். அது நம்மளோட ஒர்க்கும் வேஸ்ட் ஆகிடும், ப்ளஸ் நம்ம மேலே இருக்க ட்ரெஸ்ட்டும் போயிடும். அதனால் சுகர் பீட்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்களேன், இந்த மாதிரி கிளாஸ் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்க்குறதுக்கு சில்வர் டோனில் மேட்ச் ஆகிற மாதிரியும் ப்ளஸ் வந்து இது வந்து ஃபேடும் ஆகாதுங்க. இது வந்து கிளாஸ் டைப்பில் தானே இருக்குது, அதனால இது வந்து ஃபேட் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் என்ன பீட்ஸ் வாங்கினாலுமே சரி, கட் பீட் வாங்கினாலும் சரி, ரவுண்ட் பீட் வாங்கினாலும் சரி, என்ன பீட்ஸ் வாங்கினாலுமே ரொம்ப டார்க்காக அப்படி ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கிற கோல்டோ சில்வரோ வாங்காதீங்க. மைல்டாக இருக்கிற டல்லாக இருக்கிற பீட்ஸ் வாங்குங்க. அப்படி வாங்கினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து லைஃப் வரும். இப்போ இந்த சுகர் பீட்ஸ் வந்துட்டு நான் 2 ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு வந்து நான் நைலான் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நைலான் த்ரெட்டும் ப்ளஸ் வந்து உட்டன் நீடில் வந்து நான் எடுத்திருக்கேன். உட்டன் நீடில் வந்து எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க ரொம்ப லைட்டாக இருக்குது வளையுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து உட்டன் நீடில் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீக்கிரமாக ஒர்க் போட்டு முடிக்கிற மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி 3mm 4mm பீட்ஸ் எல்லாமே நம்ம சிங்கிளாக தாங்க ஸ்டிச் பண்ணணும். டபுளாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸ்டிச் பண்ணுறப்ப இருக்கிற பர்ஃபெக்ஷன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்த வாட்டி இருக்காது. அதனால் 3mmக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து சிங்கிளாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 3mm பீடியும் டபுளாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் 4, 5 அப்படின்றது எல்லாத்தையும் கட்டாயமாக நீங்கள் சிங்கிளாக தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ இந்த ஒர்க் ஃபுல்லாகவே வந்து நம்ம பீட்ஸ் மட்டும்தாங்க வச்சு யூஸ் பண்ணியிருப்போம். சுகர் பீட் 4mm, நெக்ஸ்ட் வந்து கட் பீட்ஸ் இந்த மாதிரி வச்சு தான் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி இந்த 3 மட்டுமே வச்சுட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு செமி ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இது வந்து நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 2300 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேங்க. ப்ளஸ் அது இல்லாமல் ஸ்டிச்சிங் வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கீழே வந்து இந்த மாதிரி ஒரு 5 லைன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். சுகர் பீட் 4mm, மறுபடியும் சுகர் பீட் 4mm சுகர் பீட் அப்படின்னு சொல்லிட்டு 4 லைன்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சுங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த த்ரெட்டாக இருந்தாலும் சரி, நைலான் த்ரெட்டாக இருந்தாலும் சரி, நார்மல் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணி போடுறீங்க, எந்த த்ரெட் யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னாலும் எண்ணாட் போடும்போது 2 டைம்ஸ் அதை அட்லீஸ்ட் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவோட கீழே பார்டருக்கு நம்ம மார்க் போட்டாச்சுங்க லைன்ஸு. இப்போ ஸ்லீவ் மொத்தமாக அளந்துட்டு இதில் வந்து எது சென்டர் பாயிண்ட்டுன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட சென்டர் வந்து இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு மொத்தமாக மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவங்க அந்த பார்டர் வரைக்குமே ஒர்க் கேட்டிருந்தாங்க. அந்த கம்ப்ளீட் பார்டர் ஃபுல்லாக எனக்கு ஒர்க் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு ஷார்ப்பான இது எப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி தாங்க கேட்டிருந்தாங்க ஒர்க்கு. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி
இப்போ ஷேப் போட்டுக்கணும். இந்த மாதிரி போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டர் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரை மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் 2 அல்லது 3 இன்ச்சஸ் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ட்ரையலுக்காக இந்த மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ரஃப்பான கிளாத்தில் வந்து போட்டு பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து 2 இன்ச்சஸ் வந்து வச்சுருந்தேங்க சைட்ஸில். வச்சுட்டு இந்த மாதிரி ஷேப் போடும்போது கரெக்டாக இருந்தது. இப்போ இது எல்லாத்துக்குள்ளேயும் வந்து நான் செக்குடு தாங்க ஆட் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் எப்படி வந்து செக்குடு பேட்டர்ன் ஃபுல்லாக ட்ரா பண்ணுறது அப்படின்னு நிறையா டிஎம்ஸ் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாகிராம்ஸ்லேயே. அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு அட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ ரேஞ்ச் ப்ளவுஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கட்டத்தை வந்து சின்னதோ பெருசோ பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 இன்ச் எடுத்திருக்கேங்க. சப்போஸ் வந்து அவங்க பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கட்டத்தை வந்து பெருசு பண்ணிக்கோங்க. 1 இன்ச் ஆக்கிடுங்க. 1 இன்ச் ஆக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கேப்ஸ் நிறையா வரும். ஒர்க் வந்து கம்மியாக தான் வரும். இது 1/2 இன்ச் அப்படின்னா ஒர்க் வந்து நிறையா வரும். இது நம்ம ஃபுல் ஸ்லீவுக்கும் ஒர்க் பண்ண போகிறது கிடையாதுங்க. ஒரு பாதி மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது அந்த பார்டரில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். மேலே அப்படியே ஹாஃப் ஆஃப் த ஸ்லீவ் வந்து நம்ம புட்டாஸ் தான் கொடுக்க போகிறோம். அதனால் வந்துட்டு நம்ம 1/2 இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதுவே நீங்கள் வந்து பட்ஜெட் கம்மியாக இருக்குது, ஸ்லீவ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து 1 இன்ச் கூட எடுத்துக்கலாம். 1 இன்ச் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் வந்து கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணி தாங்க இதை ட்ரா பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு வந்து லைன்ஸ் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு இது வரும் இல்லைங்களா, அதை வச்சு இந்த மாதிரி லைன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. எல்லா லைன்ஸையுமே கம்ப்ளீட்டாக போட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி, அதாவது நீங்கள் டிசைன் போட்டு முடித்த வாட்டி கண்டிப்பாக விசிபிளாக இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம இந்த லைன்ஸ் மேலே தான் வந்து டிசைனே போட போகிறோம். அதனால் விசிபிளாக இருக்காது. அதே மாதிரி இப்போ தான் பிகினர்ஸாக நீங்கள் வந்து இந்த மாதிரி செக்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மேலே லைன்ஸ் போட்டுட்டு கீழே வரும்போது மேலே குட்டியாக இருக்கும், கீழே வந்து பெருசாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சில் வந்து டேப்பில் லைட்டாக மேலே ஒரு டாட்டாக வச்சுட்டு வாங்க. வச்சுட்டு வந்திங்கன்னா மேலே டாட்டையும் கீழே டாட்டையும் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லைன்ஸ் கரெக்டாக 1/2 இன்ச் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஒரே மாதிரியே வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு முடித்த வாட்டி அடுத்த லைன்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். அதை ஃபாலோ பண்ணி அப்படியே அதில் வர ஷேப்க்கு அப்படியே நீங்கள் வந்து லைன்ஸ் போட்டுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், லைன்ஸ் ப்ராப்பராக வரலன்னா மேலேயும் நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா லைன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து வந்துடும். இது ஃபுல்லாகவே நான் வந்து எதில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கட் பீடில் தாங்க ஒர்க் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாகவே சாரீ ப்ளஸ் வந்து ப்ளவுஸ் எல்லாமே சேம் கலர், எல்லாமே சேமாக இருக்கிறதுனால அதோட டிசைன்ஸும் நம்ம சுகர் பீட்ஸில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப லைட்டாக தெரியும். அப்படின்றதுனால நான் வந்து கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்க. கட் பீட்ஸ் யூஸ் பண்ணதுனால இன்னும் அந்த செக்குடெல்லாம் வந்து ஹைலைட்டடாக இருந்துச்சு. சென்டரில் எல்லாமே நான் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து வச்சுருந்தேன். ஃப்ரேம் குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேக்லேயும் சேம் இதே மாதிரி கீழே பார்டரில் என்ன போட்டிருந்தனோ அதே மாதிரி டிசைன் தாங்க போட்டிருந்தேன். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டிசைன் வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செக்குடு ஃபுல்லாகவே நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கட் பீட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா கிராண்டாக ஸ்லீவ்ஸ் இருக்கணும். அதே மாதிரி பட்ஜெட்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப இந்த மாதிரி கட் பீட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு அந்த ஸ்பேஸ் வந்து கம்மியான மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் அந்த மேலே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதுலேயும் சேம் இதே மாதிரி ஒரு பார்டரை வந்து போட்டிருந்தேன். 3 mm சுகர் பீட்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருந்தேன். அதோட ஃபைனல் லுக் ஆட் பண்ணுற பாருங்கள். இதாங்க வந்து ப்ளவுஸோட பேக்கு. ப்ளவுஸோட பேக்கில் அங்கங்கே டாட்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லீவில் என்ன டிசைன் பண்ணியிருந்தோமோ அதே டிசைனே தாங்க பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கும் வந்து இதே டிசைன் தான் வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஹேண்டுக்கு பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து இந்த மாதிரி வந்துருந்துச்சு. லுக் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம் குந்தன் யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து அது கோல்டு கலர் ஃப்ரேம் இருக்கிறதுனால நம்ம வந்து ஏன் வந்து சக்ரீஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சில்வர் கலர் சக்ரி தாங்க யூஸ் பண்ணியிருந்தேன். ஃபைனல் லுக் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம்.
ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் வந்து டக்குன்னு நீங்கள் பிகினர்ஸாக இருந்து ட்ரை பண்ணும்போது ஒரு 2 to 3 டேஸ்லேயே நீங்கள் வந்து முடிச்சிடலாம். அதே மாதிரி டிசைன்ஸும் யூனிக்காக வந்து நல்லாயிருக்குங்க. பார்க்குறதுக்கும் ஹெவியாக இருக்கும். நல்லாயிருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ நான் ஆட் பண்ணுறேன்.